இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பாவத்தை தடுக்கிறதுல எவ்வளவு அழகான ஒரு முன்னுதாரணம் உள்ள பாவத்தை மட்டும் தடுத்தார்களே தவிர, வெறுத்தார்களே தவிர, பாவம் செய்த எந்த ஒரு மனிதனையும் அல்லாஹ்வுடைய தூதர் வெறுக்கவில்லை என்பதற்கு ஒரு அழகான ஒரு செய்தியை இந்த ஹதீதுகள்ல பதிவு செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு செய்தி, முஸ்னத் அஹ்மது என்று சொல்லுகிற கிரந்தத்திலே 2211வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது எல்லாரும் தெரிந்த ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் நடந்து கொண்ட ஒரு ஆச்சரியமான பாவத்தை தடுப்பதில் ஒரு முன்மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி செய்கிறார்கள் பாருங்கள். இன்ன ஃபத்தன் ஷாபன் இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால் யா ரசூலுல்லாஹ், ஒரு மனிதன், அதுவும் சாதாரணமான ஒரு மனிதன் அல்ல, ஒரு இளைஞன், ஒரு வாலிபன் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே இஅதல்லி பிஸ்ஸினா, நான் விபச்சாரம் செய்ய வேண்டும், எனக்கு நீங்கள் அனுமதி தாருங்கள் என்று அந்த சபையில அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் விபச்சாரம் செய்ய அனுமதி கேட்கிறான். ஈமான் கொள்ள அனுமதி கேட்ட சமூகம், யுத்தம் செய்ய அனுமதி கேட்ட சமூகம், போராட அனுமதி கேட்ட சமூகம், எல்லா சொத்துக்களையும் இறைவனுடைய பாதையில் தான தர்மம் செய்ய வேண்டும் என்று அனுமதி கேட்ட ஒரு சமூகம். அந்த சமூகத்துக்கு மத்தியில் ஈமான் என்றால், இஸ்லாம் என்றால் சமத்துவம், சமாதானம், நீதி, அநியாயத்துக்கு எதிரானது, மறுமை நம்பிக்கை உள்ளது, சுவர்க்கம் போகக்கூடியது, நரகத்திலே இருந்து தடுக்கக்கூடியது என்ற அத்துணை அறிவையும் பெற்றுக்கொண்டு வாழுகிற அந்த சமூகத்தில ஒரு இளைஞன் வந்து, நான் விபச்சாரம் செய்ய வேண்டும், எனக்கு நீங்கள் அனுமதி தாருங்கள் என்று கேட்ட போது, அந்த இடத்துல உள்ள அத்துணை சஹாபாக்களும் அவர் அப்படியே உருக்கி பார்க்கிறாங்க. டேய், இஸ்லாம் என்றா என்ன, ஈமான் என்றா என்ன, இஸ்லாம் என்றா விபச்சாரத்தை விரும்புமா, இஸ்லாம் என்றா எப்படிப்பட்ட தூய்மையான மார்க்கம், இந்த மார்க்கத்துக்குள்ள இருந்து கொண்டு விபச்சாரம் செய்ய எப்படி நீ அனுமதி கேட்பாய் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் என்ற அந்த அகங்காரத்தோடு, அந்த ஆத்திரத்தோடு அத்துணை சஹாபாக்களும் அப்படியே வெறுத்து பார்த்த போது, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், விடுங்கப்பா, விடுங்க, இதுதான் ரசூலுல்லாஹ், இதுதான் ரசூலுல்லாஹ். டேய், உனக்கு அறிவு இல்லையாடா, உனக்கு புத்தி இல்லையா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, பாவம் செய்ய ரசூலுல்லாஹ் வந்து கேப்பியா, நரகம் போக ரசூலுல்லாஹ் அனுமதி கேப்பியா? இப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ் பேசல. ரசூலுல்லாஹ் பாவத்தை வெறுக்கிறாங்க, ஆனா பாவம் செய்த மனிதனை விடுங்க தோழர்களே, விடுங்க. ஃபதனா மின்ஹு கரீபன், சுப்ஹானல்லாஹ், தனக்கு பக்கத்துல அல்லாஹ்வுடைய விபச்சாரம் செய்ய அனுமதி கேட்ட மனிதனை அல்லாஹ்வுடைய தூதர் தனக்கு பக்கத்தில் கூட்டி அமர வைக்கிறார்கள். என்ன பண்பாடு பாவத்தை தடுப்பது. இப்ப விபச்சாரம் செய்ய அனுமதி கேட்ட மனிதன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்திலே அமர்ந்திருக்கிறார், சுப்ஹானல்லாஹ், அமர்ந்திருக்கிறார். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதன்ட்ட கேட்கிறாங்க, கால அத்துஹிப்புஹு லி உம்மிக், உங்களோட தாயோடு இன்னொரு மனிதன் தகாத உறவில் விபச்சாரத்தில் ஈடுபடுவது உங்களுக்கு விருப்பமான்னு கேட்டாங்க. இது பெரிய ஒரு அடி. விபச்சாரம் செய்ய ஆசைப்பட்ட மனிதனோடு அல்லாஹ்வுடைய தூதர் அவனுடைய உள்ளத்தோடு போராடுகிறார்கள், உணர்வோடு ரசூலுல்லாஹ் போராடுகிறார்கள். ஆனால் பாவத்தை வெறுத்தார்கள். பாவம் செய்த அந்த மனிதனை தன் பக்கம் நெருக்கி கொண்டு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அத்துஹிப்புஹு லி உம்மிக், உங்களோட தாயோடு இன்னொரு மனிதன் தகாத உறவில் ஈடுபடுவது உங்களுக்கு விருப்பமா என்று கேட்டார்கள். அந்த மனிதன், லா வல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் மீது ஆணையாக நான் விரும்ப மாட்டேன், நான் மட்டுமல்ல, ஜாலனி அல்லாஹு ஃபிதாக், என் தாயும் என் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் யா ரசூலுல்லாஹ், வலன் நாசு யுஹிப்புனஹு லிஉம்மஹாத்திஹிம், இந்த உலகத்திலே உள்ள எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய தாயோடு இன்னொரு மனிதன் இப்படிப்பட்ட தகாத உறவில் ஈடுபடுவதை யாருமே விரும்ப மாட்டார்கள் என்னாங்க ரசூலுல்லாஹ். சரி, அப்ப எப்படி நீ விரும்புவாய் என்று ரசூலுல்லாஹ் அனுப்பல. அந்த மனுஷனுடைய அடி மனசுல உள்ள ஆசையை தகுத்தறிவதற்காக, அந்த மனுஷனை திருத்துவதற்காக ரசூலுல்லாஹ் இரண்டாவது கேள்வி கேட்கிறாங்க, அஃபதுஹிப்புஹு லி இப்னதிக், உங்களுக்கு பிறந்த ஒரு மகளோடு இன்னொரு மனிதன் தகாத உறவில் ஈடுபடுவது உங்களுக்கு விருப்பமான்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அந்த மனிதர் சொல்கிறார், லா வல்லாஹ்,
அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு விருப்பம் கிடையாது, நான் விரும்ப மாட்டேன். யா ரசூலுல்லாஹ், ஜாலனி அல்லாஹு ஃபிதாக், என் தாயும் என் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் யா ரசூலுல்லாஹ். நான் மாத்திரமல்ல, வலன் நாசு யுஹிப்புனஹு லிபனாத்திஹிம், இந்த உலகத்திலே உள்ள எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய மகள்மார்களோடு இன்னொரு மனிதன் தகாத உறவில் ஈடுபடுவதை யாருமே விரும்ப மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் விடவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, அப்படி என்றால் உங்களோட சகோதரியோடு இன்னொரு மனிதன் தகாத உறவில் ஈடுபடுவது உங்களுக்கு விருப்பமான்னு கேட்டாங்க. லா வல்லாஹ் யா ரசூலுல்லாஹ், இல்லை யா ரசூலுல்லாஹ், என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். இந்த உலகத்திலே உள்ள எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய சகோதரியோடு இன்னொரு மனிதன் தகாத உறவில் ஈடுபடுவதை யாருமே விரும்ப மாட்டார்கள் என்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் விடல. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், உன்னுடைய சாட்சியோடு உன்னுடைய மாமியோடு இப்படி இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தகாத உறவில் ஈடுபடுவது உனக்கு விருப்பமான்னு கேட்டாங்க. இல்லை அப்படி என்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதனுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். அல்லாஹும்ம க்ஃபிர் தம்பா, யா அல்லாஹ் இந்த மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, வதஹிர் கல்பா, அவனுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துவாயாக, வஹஸ்ஸின் ஃபர்ஜா, அவனுடைய வெட்கத்தலத்தை தூய்மைப்படுத்துவாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்காக துஆ செய்த போது அந்த பாவம் செய்ய அனுமதி கேட்ட அந்த மனிதர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்திலே இருந்த அந்த பாவத்தை நேசிக்க ஆசைப்பட்ட அந்த மனிதர், யா ரசூலுல்லாஹ், இதற்கு பிறகு இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று பாவத்தை வெறுத்துத்தான் போனாரே தவிர அல்லாஹ்வுடைய தூதரை ஒரு காலமும் வெறுத்து போகவில்லை என்பதை மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹ் பாவத்தை தடுத்தார்கள். பாவம் செய்ய ஆசைப்பட்ட மனிதனுக்கு பாவத்தை வெறுக்குகிற உணர்வை ஊட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பாவத்தை செய்த மனிதனை இந்த உலகத்தில் வெறுக்கவில்லை தோழர்களே. ஆனால் நாங்க என்ன செய்கிறோம் என்றால், ஒரு மனுஷன் பாவம் செஞ்சிட்டான் என்றா, ஒரு தவறு செஞ்சிட்டான் என்றா, ஒரு தப்பு செஞ்சிட்டான் என்றா, சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு மீடியா பலம் நிறைந்த காலம், மீடியா யுத்தம் நிறைந்த காலம். யாரு எப்படி என்ன என்று தெரியாது, நல்லவனா கெட்டவனா எதுவும் தெரியாது. இன்றைக்கு எல்லார கையிலையும் நல்ல ஸ்மார்ட் போன், நல்ல குவாலிட்டி கேமரா, நல்ல வீடியோ. அல்லாஹ் அக்பர். ஒரு ஊர்ல, ஒரு வீட்டுல, ஒரு ரூம்ல, எங்கேயாவது ஒரு இடத்துல தகாத செயல் நடக்குதாக இருந்தால் அல்லாஹ் அக்பர், கேமராவோட போறாங்க, ரூம தட்டுறாங்க, இரவுல போறாங்க, ரூம தட்டுறாங்க. அந்த வீட்டுல பெண் பிள்ளைகள் இருக்குது, அந்த வீட்டுல கை குழந்தைகள் இருக்குது, அந்த வீட்டுல தாய் இருப்பாள், தந்தை இருக்கும், அதற்கு உறவுகள் இருக்கும், ஊர் மக்கள் இருக்கும், அதுக்கு என்று பள்ளிவாசல்கள் இருக்கும். அதை உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய பொறுப்பை உரியவர்கள் செய்ய வேண்டும். அதை அடுத்து சுப்ஹானல்லாஹ் மீடியா மயப்படுத்தி வீடியோ எடுத்து டிக்டாக்ல, பேஸ்புக்ல ஊர் பார்க்கிற அடிப்படையில், உறவுகள் பார்க்கிற அடிப்படையில், உலகம் பார்க்கிற அடிப்படையில் பரத்துகிறோமே, அவங்க செய்கிற பாவத்தை விடவும் பெரிய பாவத்தை நானும் நீங்களும் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துடக் கூடாது. அதை டவுன்லோட் பண்ணி, கண்டிங்களா இப்படி ஒரு கேஸ் மாட்டுப்பட்டிருக்கு, கண்டிங்களா உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்பியிருக்கிறேன், பாத்தீங்களா என்று ஷேர் பண்ணுகிறோமே, நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் அவர்களை நாடி மன்னித்தால் நாம் யாரிடத்தில் போய் சுப்ஹானல்லாஹ் இதற்கான பாவத்துக்கான ஒரு தௌபாவை பெற்றுக் கொள்ள போகிறோம்? நினைத்து பாருங்கள். எதை எடுத்தாலும் மீடியா, எதை எடுத்தாலும் இன்றைக்கு உலகம் பார்க்கிற அடிப்படையில சுப்ஹானல்லாஹ் சில காட்சிகளை சொல்ல இயலாது, சில பிள்ளைகளுடைய பார்வைகளை சொல்ல இயலாது. நாளைக்கு அந்த மனிதன் திருந்த முடியாதா? அந்த பெண் திருந்த மாட்டாளா? அவளுக்கு என்று ஒரு உறவு இருக்காதா? வாப்பாவுடைய மனசு, அந்த உறவுடைய மனசு, ஊர் மக்களுடைய மனசு, அந்த இளைஞனுடைய மனசு, அந்த யுவதியுடைய மனசு, யா அல்லாஹ் நான் செய்த பாவத்தை நீ ஏற்றுக்கோ, மன்னிச்சுக்கோ, இதற்கு பிறகு செய்ய மாட்டேன் என்று மனமுருகி அல்லாஹ்விடத்தில் அவன் தௌபா செய்து அல்லாஹ் தஆலா அவனுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டால் அவன் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நாளை சொர்க்கம் போய் விடுவான். இதை அம்பலப்படுத்தின நாங்க அல்லாஹ் பாதுகாக்கணும். மறுமையில என்ன அமல் செய்தாலும் தப்ப முடியாது, நரகம் போக வேண்டி ஏற்படும் என்பதை நானும் நீங்களும் மறந்துடக் கூடாது. ரசூலுல்லாஹ் பாவத்தை தடுத்தாங்க, பக்குவமா தடுத்தாங்க, பாவத்தை வெறுக்க வச்சாங்க. பாவம் செய்த மனுஷனை சமூகத்தில இருந்து ரசூலுல்லாஹ் ஒதுக்கிடல, ஓரங்கட்டிடல, இதுக்கு பிறகு வாழ லாயக்கில்லை சொல்லல. நானும் நீங்களும் செய்த தவறுகளை அல்லாஹ் மறைத்து வைத்திருப்பதினால் இன்றைக்கு நானும் நீங்களும் நல்லவர்களாக இருக்கிறோம். ஏனோ அல்லாஹு தஆலா அவர்களுடைய தவறுகளை வெளிக்கொண்டு வர அல்லாஹ் நாடிவிட்டான். அதனால இன்றைக்கு அவங்க கேவலப்பட்டு போய் இருக்கிறாங்க என்றால் நாங்க எல்லாரும் நல்லவர்கள் என்பது அர்த்தம் அல்ல. இந்த உலகத்தில் வாழுகிற எல்லாரிடத்திலும் குற்றங்களும் குறைகளும் தவறுகளும்
நம்மட மனச்சாட்சியோடு நாம் கேட்டால் தெரியும் எவ்வளவு தவறுகளை இந்த மண்ணுக்கு மேலே செய்து கொண்டு மறைத்துக் கொண்டு மறந்து கொண்டு நடித்துக் கொண்டு வாழ்கிறோம் என்பது படைத்த ரப்புக்கும் நமக்கும் தெரியும் என்பதை மறந்துவிடக் கூடாது.